அப்ப வந்து தென்காசியில இடைத்தேர்தல். எனக்கு என்ன வேலைன்னா, ஒரு 7 இடத்துல மீட்டிங். நான் வந்து ஒரு மேடை ஏறுவேன், இன்னும் 2-5 நிமிஷம் பேசுவேன், இன்னும் சற்று நேரத்தில் பேருந்து அண்ணா அந்த மீட்டிங்ல பேசிக் கொண்டிருக்கிறார், வர இருக்கிறார் அப்படின்னு ஒரு உற்சாகப்படுத்தி அண்ணா மேடை ஏறின உடனே நான் அடுத்த மீட்டிங் போடுவேன். அப்படி ஒரு மீட்டிங்கா போயிட்டு கடைசி மீட்டிங்ல அண்ணா பேசும்போது நான் உட்கார்ந்து, இதான் எனக்கு வேலை. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து மதுரைக்கு போயிட்டு பிளைட்ல போகலாமான்னு பர்மிஷன் என்ன வாங்கி போறேன். அண்ணா வந்து தென்காசியிலே உட்கார்ந்து நைட் ஹால்ட். நான் போயிட்டு இருக்கிறேன், எங்க இந்த தென்காசியில இருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கிறேன். வழி நெடுக என்னுடைய வாழ்நாளில நான் பார்க்காத கட்டுக்கு அடங்காத ஒரு மாபெரும் கூட்டம் கொத்து மதுரை வரை நிற்குது. எனக்கு என்னடா புரியல, என்ன வாட் இஸ் திஸ் மிஸ்டரி. அண்ணா தான் அங்க இருக்காரு. அப்புறம் நிறுத்தின வண்டியை. என்ன, மக்கள் திலகம் புரட்சி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறார். அண்ணாவுக்கு பிறகு இவருக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்பது அல்ல, அண்ணா இருக்கும் போது அதான் அண்ணாவுடைய கிரேட்னஸ். அண்ணாவுக்கு மற்ற தலைவருக்கு வித்தியாசம் என்ன, அண்ணாவுக்கு வந்து பக்கத்துல இன்னொரு தம்பி வந்து புகழ் வந்தால் தம்பி தலைமை தாங்க வான்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர் அண்ணா தான், வேற யாரும் சொல்லல. நான் செல்லுகின்ற பாதை